స్తుతిస్తారు. దయచేసి అందరం కలిసి ఏకంగా పాడుదాం. పాట పుస్తకం నుండి సాంగ్ నంబర్ 49. సాంగ్ నంబర్ 49. Praise the Lord. பாட்டு புத்தகத்திலிருந்து சாங் நம்பர் 49, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. தேவா என்றென்றும் நான் பாடுவே. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே.
தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 ஹல்லேலூயா.
నీ కృప నాకు చాలును என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தெலுங்கு சாங் నీ కృప నాకు చాలును. కృపలేనిదినే బ్రతుకలేను. జలరాశులన్నీ ఏకరాశిగా నిలిచిపోయినే నీ జనుల ఎదుట. జలరాశులన్నీ ఏకరాశిగా నిలిచిపోయినే నీ జనుల ఎదుట. అవి భూకంపాలే అయినా పెను తుఫానులే అయినా, అవి భూకంపాలే అయినా పెను తుఫానులే అయినా, నీ కృపయే శాసించునా, అవి అణగిపోవునా. నీ కృపయే శాసించునా, అవి అణగిపోవునా. నీ కృప నాకు చాలును, నీ కృప లేనిదినే బ్రతకలేను. నీ కృప నాకు చాలును, నీ కృప లేనిదినే బ్రతకలేను. నీ కృప లేనిదినే బ్రతకలేను. జగదూత్పత్తికి ముందుగానే ఏర్పరచుకొని నన్ను పిలచితివా. జగదూత్పత్తికి ముందుగానే ఏర్పరచుకొని నన్ను పిలచితివా. నీ పిలుపే స్థిరపరచనే, నీ కృపయే బలపరచనే. నీ పిలుపే స్థిరపరచనే, నీ కృపయే బలపరచనే. నీ కృపయే పరిచర్యను నాకు అనుగ్రహించెను. ఆమేన్. నీ కృపయే పరిచర్యను
కృపా నాకు చాలును నీ కృపలేనిది నే బ్రతకలేను डरना वो मैनू बस कहंदा है यीशु मेरे नाल नाल रहिंदा है डरना ओ मैनू बस कहंदा है फिर क्यों डरा मैं फिर क्यों डरा मेरा जिंदा खुदा मेरे नाल है फिर क्यों डरा मैं फिर क्यों डरा मेरा जिंदा खुदा मेरे नाल है जावा मेरे आगे आगे चलदा लखा लख दूत मेरी रखी लयो करदा जिथे वे मैं जावा मेरे आगे आगे चलदा लखा लख दूत मेरी रखी लयो करदा करे लफ्ज़ाना करे शुक्र अदा केड़े लफ्ज़ाना करे शुक्र अदा हर पासे ओदा ही जलाल है फिर क्यों डरा मैं फिर क्यों डरा मेरा जिंदा खुदा मेरे नाल है फिर क्यों डरा मैं फिर क्यों डरा मेरा जिंदा खुदा मेरे नाल है यीशु मेरे नाल नाल रहिंदा है डरना मैनू बस कहंदा है यीशु मेरे नाल नाल रहिंदा है डरना मैनू बस कहंदा है क्यों डरा मैं फिर क्यों डरा मेरा जिंदा खुदा मेरे नाल है फिर क्यों डरा मैं फिर क्यों डरा मेरा जिंदा खुदा मेरे नाल है हालेलुया అందరం లేచి నిలబడుకుందాం யாவரும் மேந்து நிற்போம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொய்து கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொய்து கொள்ள வேண்டும் இதோ கர்த்தர் உண்டு பண்ண நாள் இதில் களி கூர்ந்து வாய் வளர்ந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைக்கு One, and a very warm welcome to the much awaited Youth Fellowship of 225. I am Ritika, and this is my pleasure to be your host for today's exciting Youth Sunday service. We are gathered here today to celebrate this day with a special and unique performances. A big thank you to the God Almighty, lovable
pastor, elders, and church congregations for gracing us with your presence. Thank you. Hallelujah. సాక్ష్యం సమయం. సహోదరి కారుణ్య ముందుకు వచ్చి తన సాక్ష్యాన్ని పంచుకుంటారు. ನಾನು ಫ್ರಮ್ ಪಾಸ್ಟ್ 2 ವೀಕ್ಸ್லேருந்து ನಾನು ಸಿಕ್ಕಾಯ್ತಿದ್ದೆ. எனக்கு பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுட் பாய்சன் ஆகி வைரல் ஃபீவர் ஆகி நான் ரொம்ப ரொம்ப நான் டல்லாக இருந்தேன். பட் பை காட் கிரேஸ் இன்றைக்கி நான் உங்கள் மதத்தில் நான் நிற்கிறேனாக்கா அந்த கடவுள் பிளெஸ்ஸிங்ஸ்னால கடவுள் நீங்கள் செஞ்ச ப்ரேயருக்காகத்தான். இதுதான் சின்ன சாட்சி. தேங்க்யூ. సహోదరి దీప్తి సుజానా వచ్చి ప్రార్థిస్తారు. అభినవ్ని ఆహ్వానిస్తున్నాము. నీతో నా జీవితం సంతోషమే, నీతో నా అనుబంధం మాధుర్యమే. నీతో నా జీవితం సంతోషమే, నీతో నా అనుబంధం మాధుర్యమే. నా యేసయ్యా కృప చూపుచున్నావు, వాత్సల్యపూర్ణుడవై నా యేసయ్యా నడిపించుచున్నావు. స్ఫూర్తి ప్రదాతవై ఆరాధ్యుడా యేసయ్యా నీతో నూర్యమే. ఆరాధ్యుడా యేసయ్యా నీతో నా అనుబంధం మాధుర్యమే. భీకరధ్వని గల మార్గమునందు నన్ను స్నేహించిన నా ప్రియుడవు నీవు. భీకరధ్వని గల మార్గమునందు నన్ను స్నేహించిన నా ప్రియుడవు నీవు. గలనైన మరువను నిన్ను నడిపిన మార్గం, క్షణమైన విడువను నీతో సహవాసం. గలనైన మరువను నీతో విశ్వాసం, క్షణమైన విడువను నీతో సహవాసం. ఆరాధ్యుడా నీతో నా అనుబంధం మాధుర్యమే. ఆరాధ్యుడా యేసయ్యా నీతో నా అనుబంధం మాధుర్యమే. దోషమందైన శ్రమలయందైనను నా స్తుతి కీర్తనకు ఆధారము నీవే.
సంతోషమందైన శ్రమల ఎందైనను నా స్తుతి కీర్తనకు ఆధారము నీవే నిత్యమైన పుటకు శుద్ధ సువర్ణముగా నన్ను మార్చుచున్నావు నిత్యమైన మహిమలో నన్ను మార్చుచున్నావు ఆరాధ్యుడా యేసయ్యా నీతో నా అనుబంధం మాధుర్యమే ఆరాధ్యుడా యేసయ్యా నీతో నా అనుబంధం మాధుర్యమే నీతో నా జీవితం మాధుర్యమే నీతో నా జీవితం సంతోషమే నీతో నా అనుబంధం మాధుర్యమే. మనం అందరం లేచి నించోని పాఠ్యభాగం చదువుదాం. ఈ పాఠ్యభాగం చదివేందుకు సహోదరి రితిక ముందుకు రావాల్సిందిగా కోరుకుంటున్నాము. అధ్యాయం 1 నుండి 12 వచనాలు. ఆమోసు 4 అధ్యాయం 1 నుండి 12 వచనాలు. The first Bible reading is taken from book of Amos, chapter 4, verses commencing from 1 to 12. Amos, chapter 4, verses commencing from 1 to 12. Hear the word of your king of Bashan, that are in the mountain of Samaria, which oppresses the poor, which crushes the needy, which says to the masters, bring and let us drink. The Lord God has sworn by his holiness that, lo, the day shall come upon you, that he will take you away with hooks, and your prosperity with the fish hooks. And ye shall go out at the breaches, even cow at what which is before her. And ye shall cast them into the palace, says the Lord. Come to Bethel, and transgress at Gilgal multiple transitions, and bring your sacrifices every morning, and your tithes after 3 years, and offer a sacrifice of thanksgiving with the leaven, and proclaim and publish the free offerings, for they liketh you, O ye children of Israel, says the Lord God. And I also have given you the cleanse of teeth in all your cities, and want to bread in all your places, yet have ye no returned unto me, says the Lord. And also I have withholden the rain from you, when there were yet 3 months to the harvest, and I caused it to the rain upon one city, and caused it not to rain upon another city. One piece was rained upon, and the piece whereupon it rained not withered. So 2 or 3 cities wandered unto the one city to drink water, but they were not satisfied, yet have ye not returned unto me, says the Lord. I have smitten you with a blasting and midlu, with when your gardens and your vineyards and your fig trees and your olive trees increased. The plumworm delivered them, and yet ye not returned unto me, says the Lord. I have sent among you the pestiles after the manner of Egypt. Your young men have I slain with the sword, and have taken away your horses, and I have made the stink of your champs to come upon unto your nostrils. Yet have ye not returned unto me, says the Lord. I have thrown over some of you, as God overthrew Sodom and Gomorrah, and ye were in the firebrand, plucked out the burning, yet have ye not returned unto me, says the Lord. Therefore, thus will I do unto thee, O Israel, and because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. May God bless this verse. Amen. ఉత్తర ప్రత్యుత్తరంగా కీర్తన చదవడానికి సహోదరుడు శామ్ అగస్టిన్ ముందుకు వస్తారు. Praise the Lord. Response reading taken from chapter Psalms 51, commencing from 1 to 19. சங்கீதம் 51 1 முதல் 19 முடிய. கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும்.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை புகழும் அறிவிக்கும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் பொற்கனீர். அப்பொழுது தகன பலியையும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடங்களின் மேல் காளைகள் பலியிடுவார்கள். ரைட், நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படுத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினால் கன்னியாமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தை கோரி சர்வ வல்லமையில் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் శరీర உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று உண்டென்று విశ్వాసిக்கிறேன். ఆమెన్. భాగం సహోదరుడు అభినవ్ వచ్చి చదువుతారు. యోహాను సువార్త 5వ అధ్యాయం వచనములు 1 నుండి 9 వరకు. Praise the Lord. The second Bible reading is taken from the Gospel according to Saint John, chapter 5, verses from 1 to 9. யோவான் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 9 வரை. யோహాన్ రాసిన పత్రిక 5వ అధ్యాయం 1 నుంచి 9 వరకు. After this, there was a feast of the Jews, and Jesus went up to Jerusalem. Now there is at Jerusalem by the sheep market a pool, which is called in the Hebrew tongue Bethesda, having 5 porches. In these lay a great multitude of impotent folk, of blind, halt, withered, waiting for the moving of the water. For an angel went down at a certain season into the pool and troubled the water. Whosoever then first after the troubling of the water stepped in was made the whole of whatsoever disease he had. And a certain man was there, which had an infirmity 38 years. When Jesus saw him lie,
and knew that he had been now a long time in that case, he said unto him, Wilt thou be made whole? The impotent man answered him, Sir, I have no man, when the water is troubled, to put me into the pool, but while I am coming, another steppeth down before me. Jesus said unto him, Rise, take up thy bed, and walk. And immediately the man was made whole, and took up his bed, and walked. And on the same day was the Sabbath. May God bless these words. Amen. అందరూ దయచేసి కూర్చుందాం. యువతులు నృత్యం ద్వారా దేవుణ్ణి మహిమపరుస్తారు. యవనస్తులు ముందుకు వచ్చి దేవుణ్ణి ఆరాధిస్తారు. దయచేసి అందరూ కలిసి ఏకీభవిస్తాం. అందరం లేచి నించోని ఇప్పుడు దేవుణ్ణి ఆరాధిద్దాం. முக்குறாதுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நாங்கள் இந்த மத்தியில் இந்த நம் துதிக்க நாம கிருகை கொடுத்துறோம். முக்குறாதுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நான் துதிக்கும் போதும் ராஜா எங்கள் பக்கத்தில் இந்த ராஜா எங்களை நடத்தி வைக்கும்படியாய் நான் வேண்டுகோள் என் கர்த்தாவே ராஜா. ஏசப்பா வல்ல கிருபையால் எங்களை நெருப்புபடியாய் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா தகப்பனே நீ என் வல்லவர் நல்லவர் போதுமானவராக இருக்கிறீங்களோ முக்குறாதுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரோ சைலண்டாக இக்காமல் கர்த்தாவே அலத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லெட் எவ்ரிவன் பிரேஸ் காட். யாரும் சும்மா இக்காத படிக்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவா ஏசப்பா தகப்பனே தேவா నీకు వందనాలు చెల్లించుకున్నాం తండ్రి దేవా రాజా. తగపనే మాకు నంది సెలుతుకున్నాం దేవా. మాకు స్తోత్రం 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 తగపనే ఏసప్పా. నా చిన్ని హృదయంలో తగపని రాజా దేవా మిమ్మల్ని స్తుతిస్తున్నాం దేవా రాజా. ఏసప్పా దేవా ఈ చిన్ని హృదయాన్ని దేవా అప్ప నువ్వు చూడమని మేము వేడుకుంటున్నాము తండ్రి దేవా. స్తోత్రం స్తోత్రం. నీ హృదయముతో నా గొప్ప దేవునినే ఆరాధించెదన్. పగిలిన నా కుండను నా కుమ్మరి వద్దకు తెచ్చి బాగు చేయమని కోరెదన్. అవును తండ్రి. నా చిన్ని హృదయముతో నా గొప్ప దేవుడిని ఆరాధించెదన్. దేవా పగిలిన నా కుండను నా కుమ్మరి వద్దకు తెచ్చి బాగు చేయమని కోరెదన్. హోసన్నా హోసన్నా
తెచ్చితివే எல்லாரும் சேர்ந்து ఓ సన్నా ఓ సన్నా యూదుల రాజుకే ఓ సన్నా ఓ సన్నా రానున్న రాజుకే ఓ సన్నా ఓ సన్నా యూదుల రాజుకే ఓ సన్నా ఓ సన్నా రానున్న రాజుకే ఓ ఓ எல்லாரும் கைகள் மேலே தூக்கி Thank you, Jesus. Thank you, యేసప్పా. ఉమకు నంది దేవా. నీకు వందనాలు చెల్లిస్తున్నాము తండ్రి దేవా. అడుగులు తడబడిన వేళలో నీ కృపతో సరిచేసితివే అడుగులు తడబడిన వేళలో నీ కృపతో సరిచేసితివే నా అడుగులు స్థిరపరచి నీ సేవకై నడిచే కృప నాకిచ్చితివే నా అడుగులు స్థిరపరచి నీ సేవకై నడిచే కృప నాకిచ్చితివే ఓ సన్నా எல்லாருமே சேர்ந்து ఓ సన్నా యూదుల రాజుకే ఓ సన్నా ఓ సన్నా రానున్న రాజుకే சேர்ந்து பாடலாமா ఓ సన్నా ఓ సన్నా యూదుల రాజుకే ఓ సన్నా ఓ సన్నా రానున్న రాజుకే స్తోత్రం దేవా దేవానికి వందనాలు ప్రభువా రాజా అబ్బా ఈ లోక ఎంతలలో నాకు నా అతిశయము నీవే దేవా నీకు వందనాలు చెల్లిస్తున్నాము దేవా దేవా తగపనే అమ్మకు నంది రాజా స్తోత్రం 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 యేసప్పా యూదుల రాజుకే నీకు వందనాలు చెల్లిస్తున్నాం దేవా అప్ప రానున్న రాజుకే నీకు వందనాలు చెల్లిస్తున్నాము తండ్రి దేవా తగపనే అమ్మకు నంది స్తోత్రం 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 లార్డ్ జీసస్ ఆమేన్ 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 ఈ లోకయాత్రలో నాకున్న ఆశంతయు ఈ లోకయాత్రలో నాకున్న ఆశంతయు నా తుది శ్వాస తండ్రి విడిచే వరకు నీ పేరే ప్రకటించాలని అవును తండ్రి దేవా నా తుది శ్వాస విడిచే వరకు నీ పేరే ప్రకటించాలని ఎల్లరం ఓ సన్నా ఓ సన్నా యూదుల రాజుకే ఓ సన్నా ఓ సన్నా రానున్న రాజుకే ఎల్లరం సేన్స్ ఓ సన్నా ఓ సన్నా యూదుల
சேர்ந்து நோக்கி சொல்லலாமா? So, Hosanna, Hosanna, యూదుల రాజుకే. Hosanna, Hosanna, రానున్న రాజుకే. திருப்பி சொல்லாமா? Hallelujah. Stotram. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram, stotram, stotram. Thank you, Father, Lord Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. நல்ல கரங்களை தட்டி இயேசு நாமத்தில் ஆதி கர்த்தாவே, எங்களுக்கு வர்ஷிப் நீ முடித்து கொடுத்துடும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனு ராஜா. அப்பா அப்பா அடுத்தது கர்த்தாவே ஏசப்பா ராஜா, we are going to share your word of God of கர்த்தாவே ஏசப்பா. யார் பேச போகிறாங்களோ கர்த்தாவே ராஜா, அப்பா நீர் பேசுபடியாய் நான் வேண்டுகொள்கிறேன் கர்த்தாவே தேவனே ராஜா. அப்பா நீ நல்லவர் வல்லவர் போதுமானவராக இருக்கிறீங்களே கர்த்தாவே ஏசப்பா. தகப்பன் நாங்கள் பக்கத்தில் இருந்து நீ தயத்தை கொடுபடியாய் நான் வேண்டுகொள்கிறேன் கர்த்தாவே. அப்பா எல்லாம் பாதுபோல் ஒப்பு கொடுத்து இது சின்ன ஜெபம் நான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டும் வல்ல பிதாவே ஆமென். ఇప్పుడు ముఖ్యమైన సమయానికి వచ్చి ఉన్నాము. వాక్యం నిమిత్తం సహోదరి దీప్తి సుజానా ముందుకు వచ్చి ప్రార్థన చేస్తారు. கரங்களை மூடி நம்ம நம்மளத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே ராஜா, இந்த நாளுக்காக மக்களான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு உயிரே தந்து ராஜா, இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் சந்நிதியில் ராஜா எங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூட சேர கிருபை பாராட்டுறதுக்காக மக்களான கொடி நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் எல்லாத்தையும் ராஜா உங்கள் கண்மனை போல பாதுகாத்து கொண்டு வரும்போதும் ராஜா எங்களோடு இருந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் பாட துதிக்க கிருபை செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா இப்போ ஆண்டவரே ஒரு முக்கியமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. தந்த பாக்கியத்துக்காக உமக்குடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் வார்த்தை சொல்ல போகிற ராஜா காரூனியாவே உங்கள் பாதாளத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா பிரதர் சாம் அகஸ்தினை உங்கள் பாதாளத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்க இருவரும் ராஜா நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா அவங்கள மறித்து ராஜா நீர் எங்களோட பேசும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர். ஏசப்பா ஒரு நல்ல ஹிருதயத்தை தாரும் ராஜா. உங்கள் வார்த்தையை ராஜா நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நடுக்க கிருபை நீர் எங்களுக்கு பாராட்டும் ஆண்டவரே. நீர் துணியாக இருந்து எங்களுக்கு வழி நடத்தும் ராஜா. தேவையான புத்தி ஞானத்தை எங்களுக்கு தந்து ராஜா. உண்மை கீழ்ப்படுத்து உங்கள் வழியில் நடுக்க கிருபை எங்களுக்கு நீர் பாராட்டும் ஆண்டவரே. ஏசப்பா அந்த இருவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவங்களுக்கு தேவையான ராஜா தைரியத்தை ராஜா, பலத்தை ராஜா, கிருபையை ராஜா நீர் அவங்களுக்கு பாராட்டும் ஆண்டவரே. எங்கள் எல்லாத்துமே ராஜா உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் జీవనను நல்ல தகப்பனே, ఆమేన్. సహోదరి కారుణ్యాన్ని ఆహ్వానిస్తున్నాము. దయచేసి అందరూ చప్పట్లతో సహోదరిని ఉత్సాహపరుద్దాం. நான் மெசேஜ் சொல்ல முன்னாலும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்குறேன். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் 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 தேவா, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே ராஜா. ஏசப்பா எனக்கு இந்த பாகத்தை கொடுத்ததுக்கு உமக்கு அதுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே தேவா. ஏசப்பா தகப்பனே அப்பா இந்த மெசேஜ் நான் சொல்லும் போதும் கத்தாவே நான் இல்லை கத்தாவே. ஏசப்பா நீர் என் கூட நீ பேசுபடியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் கத்தாவே. ஏசப்பா தகப்பன் நீ வழி நடத்துபடியாய் நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஏசப்பா எனக்கு நீ தைரியத்தை கொடுபடியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் கத்தாவும். அப்பா உன் மெசேஜ் சொல்லும் போதும் கத்தாவே தேவா ராஜா எல்லாம் பாத போல கொடுத்து இந்த சின்ன ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.
ஃபர்ஸ்ட் நான் மெசேஜ் சொன்ன முன்னால் ஐ தேங்க் டு தி பாஸ்டர், டு தி எல்டர்ஸ் அண்ட் தி சர்ச் காங்கிரிகேஷன் டு கிவிங் மீ திஸ் சான்ஸ் டு ஸ்பீக் அபவுட் தி வேர்ட் ஆஃப் காட். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்தோன்னாக்கா ப்ரிப்பேர் டு மீட் யோர் காட். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ஆமோஸ் 4:12 எழுதப்பட்டுக்குது. ஸோ இது என்ன எழுதப்பட்டுக்குதுனாக்கா, therefore thus will I do unto thee, O Israel, and because I will do this unto thee, prepare to meet thy God, O Israel. ஸோ இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள் சொல்கிறார் என்னான்ட்டு, ப்ரிப்பேர் டு மீட் யோர் காட். ஸோ இது ஒரு வார்னிங் இஸ்ரேல் பீப்புளுக்கு டு மீட் யோர் காட். ஸோ இப்போ நம்ம காலம் பார்த்தோன்னாக்கா ரொம்ப கெட்டு போய்க்குது. ஸோ கடவுள் வர காலம் ரொம்ப கிட்டியாக்குது. ஸோ ஆர் வி ரெடி? நம்ம ரெடி ஆகிக்கிறோமா கடவுளை மீட் பண்ணுறதுக்கு? ஆர் வி ஃபுல்லி ரிப்பெண்டன்ட் டு காட்? ஆர் வி ரியலி ஃபுல்லி ரிப்பெண்டன்ட் டு காட்? நம்ம ரிப்பெண்டன்ட் ஆக்குறோமா? நம்ம பாவங்கள் நம்ம ஒத்துக்கினோமா கடவுள்கிட்ட? டிட் வி கன்ஃபெஸ் ஆர் ப்ரேயர்? டிட் வி கன்ஃபெஸ் ஆர் சின்ஸ் டு காட்? ஸோ நம்ம இப்போது இந்த வசனம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னாக்கா, ஸோ வி நீட் டு ரிப்பெண்டன்ட் அண்ட் கன்ஃபெஸ் டு காட். நம்ம பாவங்கள், நம்ம என்ன பாவங்கள் செஞ்சோமோ, லெட் இட் இது பாஸ்ட்லனாக்கட்டும், ப்ரெசென்ட்லனாக்கட்டும், எப்போனாக்கட்டும், வி நீட் டு ரிப்பெண்ட் ஆர் சின்ஸ் டு காட். எந்த விஷயம்னாக்கட்டும், நம்ம போய் பேசுறதுலனாக்கட்டும், ஒபே பண்ணாக்கட்டிக்கட்டும், ஒருத்தர் மேல் நிந்தங்கள் சொல்லிக்கின்னு, ஒருத்தர் மேல் நம்ம கோமா இருந்துக்கின்னு, grudge வச்சுக்கின்னு மனசுங்களே அதெல்லாம் வச்சுக்கின்னு வி ஆர் ஸ்டில் கம்மிங் டு சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பண்ணுறோம். பட் நம்ம ஹிருதய சுத்தமாக்குதா? ஒன்ஸ் கொஷன் யோர் செல்ஃப். நம்ம ஹிருதய சுத்தமாக்குதா இல்லையா? ஒரு வாஸ் கொஷன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் காட் நீட்ஸ் யோர் க்ளீன் ஹார்ட், பியூர் ஹார்ட். அப்போ தான் நம்ம கடவுள்கிட்ட ஏற்றுக்கொள்ள முடியும். கடவுள் நம்மள்கிட்ட வருவார், நம்ம ஏற்றுக்கொள்வார். ஸோ நம்ம க்ளீன் ஆகிக்கிறோமா, கிளென்ஸ் ஆகிக்கிறோமா, ஒரு வாசி நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது எப்படின்னாக்கா, இப்போது இந்த ப்ரிப்பேர் டு மீட் யோர் காட் வரல நம்மளுக்கு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அது இந்தாக்கா நம்ம கடவுளை மீட் பண்ண முடியும். எப்படின்னா, ஸோ இந்த வசனம் எப்படின்னாக்கா இருக்குதுனாக்கா, ஜஸ்ட் சால்வேஷன் எடுத்துக்கிறதுன்னு ஆகாது. நம்ம சால்வேஷன் மட்டும் இல்லை நான் சர்ச்சுக்கு வரேன், கரெக்ட் டைமாக சர்ச்சுக்கு வரேன், நான் வசனத்தை கேட்குறேன், நான் கீழ்படிக்கிறேன், தட் இஸ் நாட் வாட் காட் வாண்ட்ஸ். அது கடவுள் கேட்கல. கடவுள் ஆஸ்க்ட் யுவர் பியூர் ஹார்ட் அண்ட் யுவர் க்ளீன் ஹார்ட் டு காட். எந்த பாவங்கள் செய்யாமல், எந்த இது பண்ணாமல், ஸ்பிரிச்சுவலாக வாழ்க்கின் கடவுள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கின், மெடிடேட்டிங் பண்ணிக்கின், வேர்ட் ஆஃப் காடை டெய்லி பைபிள் படிச்சுக்கின், ப்ரேயர் பண்ணிக்கின், கடவுள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா தான் கடவுள் கேட்குறார். கடவுள் ஜஸ்ட் ஒன்றும் உங்களே என்ன சொல்கிறாங்கோ, ஜஸ்ட்டு சர்ச்சுக்கு வா, எனக்கு நீ டைம் கொடு, ஜஸ்ட் நீ சர்ச்சுக்கு வந்து பக்தியாக இருந்துட்டு தும்மி நீங்கள் இஷ்டவரமாக பண்ணுமான்னு கடவுள் ஒன்று கேட்கல. உங்களை கடவுள் என்ன கேட்டார்னாக்கா, முழு ஹிருதயத்தோடு நீங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் கடவுளுக்கு போதும்னு சொல்வார். ஏன்னாக்கா நம்ம க்ளீன் ஹார்ட் காட் நீட்ஸ் இட். எப்போவுமே பாவங்க உள்ளே வச்சுக்கின், கிரட்ஜுங்க உள்ளே வச்சுக்கின், காட் டசன்ட் நீட் திஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே we will be able to meet our God. So first thing வந்து repentance and confession. ஸோ நம்ம கடவுள்கிட்ட பாவங்கள் ஒப்பு கொடுக்கணும். கடவுள்கிட்ட வாட் ஆல் சின்ஸ் நம்ம பண்ணோமோ, இது பாஸ்ட்ல நாக்கட்டும், இப்போ கூட நீங்கள் எந்த பாவங்கள் செஞ்சாலும் we need to confess to God. அது கடவுள் கேட்குறா, repentance and confess. இன்னொன்று faith in Jesus Christ. கடவுள் மேலே நம்பிக்கை. எத்தனை பேர் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது? Who has faith in God? Just faith இருந்தாக்க போதுமா? ஃபியர் கூட இருக்கணும். கடவுள்கிட்ட பயந்து வாழணும். அது கடவுள் கேட்குறார். ஸோ ஜஸ்ட் ஃபேத்துன்ட்டு இல்லை. எனக்கா காட் ஹேஸ் க்ராஸில் மறித்தார். யாருக்காக? நம்மளுக்காக, நம்ம பாவங்களுக்காக. ஸோ நம்ம கடவுள் தினந்தோறும் வி ஆர் மேக்கிங் அ காட். எப்போவுமே நம்ம பாவம் பண்ணிக்கின்னு இது பண்ணிக்கின்னு நம்ம கடவுள் என்ன பண்ணுறோம்? க்ராஸில் தான் வைக்கிறோம். நாட் கடவுளுக்கு நம்ம ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க மாட்டோம். இல்லை, நாட் கிவிங். கடவுளுக்கு என்ன கேட்குறாரு நம்ம கொடுக்குறோமா? நோ. ஆர் வி ஆர் ஃபேத் இன் காட்? ரியலாக ஃபேத் ஆக்குறோமா?
இல்லை ஏதோ நம்ம சர்ச்சுக்கு வரோமா, மசனத்தை கேட்குறோமா, ஒரு காதில் கேட்குறோம், ஒரு காதில் விட்டுடுறோம். தென் யூ ஆர் ரிப்பீட்டிங் தி சேம் சைக்கிள். அதே போதில்லை உங்களுக்கு. எப்படி இருக்குது? நீங்கள் காலையில் எழுந்திக்கிறீங்கோ, ப்ரேயர் பண்ணுவீங்கோ, பைபிள் படிக்குவீங்கோ, யூல் கோ டு ஜாப், அகெயின் சேம் தி சைக்கிள் ரன்ஸ் இல்லையா? நீங்கள் கடலுக்காக நீங்கள் இந்த பண்ணுறீங்களா? சேம் சைக்கிள்ஸ் போவோம் உங்கள்கிட்ட. யூ டோன்ட் டூ வாட் காட்ஸ் வாண்ட், ரைட்? ஆஸ் சேம் நம்ம டேனியலை பார்த்தா கூட, டேனியல் கடவுள்கிட்ட எப்படி இருந்தார்? ஒபீடியண்ட்டாக கடவுளை பேச்சு கேட்கின் இருந்தாங்களா இல்லையா? பயபக்தியோடு இருந்தாங்க. டிட் டேனியல் ஃபியர் டு காட்? டிட் ஹி ஹேவ் ஃபேத் இன் காட்? ஸோ எப்போ அந்த கிங்கு டேனியல் அந்த லயனில் போட்டாங்களோ, டிட் லயன் ஃபியர்? என்னத்துக்கு என்ன பண்ணார் டேனியல் அந்த டைமில்? ப்ரேயர் பண்ணாரா இல்லையா? ஸோ வாட் காட் டிட் டு தி லயன்ஸ்? ஷெட் தி மவுத். அப்படியோ நம்ம வாழ்க்கை கூட, நம்ம கூட எப்போ கடவுள்கிட்ட முழங்கால் உண்டு நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்ம ஒரு கரெக்ட் வேல நம்ம போகிறோமோ, தென் God will shut the mouth of all the people who taunt you. Is it? ஆம்பா இல்லையா? கடவுள் என்ன செய்வார்? இப்போ உன் பின்னால் யார் பேசுகிறாங்களோ, உன் பற்றி யார் தப்பாக சொல்கிறாங்களோ, யூ நோ வாட் யூ ஆர். உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு. ஆம்பா இல்லையா? நீங்கள் இப்போது நம்ம ஒரு பிலீவர்ஸாக இருக்கிறோம். நம்ம பிலீவர்ஸாக இருந்து அக்த பக்கத்து மனுஷனுக்கு டு வி ஆர் டெல்லிங் அபவுட் காட்? நம்ம பண்ணுறோம் அந்த வேலை? ஆர் வி டூயிங் இட்? ஸோ நம்ம அப்படி இருக்கணும். கடவுள் வசனத்தை சொல்கின், கடவுள் பற்றி சொல்கின். we need to make people believe that Jesus is the only one God in this world. ஆம்பா இல்லையா? ஸோ ஃபேத் கம்பல்சரி இருக்கணும். ஃபேத் இருந்தாக்க தான் நம்ம கடவுளை மீட் பண்ண முடியும். யூனோ லிவிங் அ ஹோலி அண்ட் அ பர்ஸ்ஃபுல் லைஃப். நம்ம ஹோலி ஆக்குறோமா, ஸ்பிரிச்சுவல் ஆக்குறோமா, ஹோலி ஸ்பிரிட்டால் நம்ம நெருப்பப்பட்டுக்கிறோமா கடவுள்கிட்டேருந்து? ஆர்வி? ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது ஜஸ்ட் என்னன்னாக்கா ஜஸ்ட் ஒரு சால்வேஷன் வச்சுக்கின்னு, ஒரு நம்பிக்கை வச்சுக்கின்னு இல்லாத ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட நம்ம லீட் பண்ணோம் வித் காட். ஸோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு ஹோலினஸ் இருக்கணும். காடை சர்வ் பண்ணுறதுக்கு we need to have a righteous living life, seeking holiness to God and serving God with love. நம்ம கடவுளை நேசிக்கிறோமா? Are we loving God? How much do you love God? More than your parents? More than this world? More than this world or infinity? Then are we doing what God commanded to us? Yeah? Are we doing it? So கடவுள் கால் ரொம்ப கிட்டக்குனால we are seeing so many things. ரொம்ப நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்ன, which all is written in this Bible, isn't it? కానీ நம்ம பயப்படுறோமா? அரே இப்படி நடக்குதுல, இப்படி கோவிட் வந்துச்சு. டிட் வி ஃபியர்? எத்தனோ பேர் லைஃப்காக ரொம்ப பயந்து நின்றாங்க. நம்ம இருந்தோமா? இல்லை. ஸோ நம்ம வர கால கிட்டக்குது காப்பாட்டி நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது. பட் வி ஆர் சேவ்ட் பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். வி ஆர் சர்விங் காட். வி ஹாவ் சால்வேஷன். வி ஹாவ் ஹோலி ஸ்பிரிட் இன் அஸ் பிகாஸ் காட் ஹஸ் சேவ்ட் அஸ். இஸ் இட்? நம்மள்கிட்ட எல்லாம் இந்தக்கத்தானே கடவுள் நம்மளை காப்பாற்றினார். இப்போது இன்னைக்கு உங்களை இங்கே உக்கார வச்சானாக்கா யார் கிருபைனால? அந்த கடவுள் கிருபைனால. அவள் கிருபை இல்லாத ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்கிறோம். நம்ம ப்ரீத்திங் எடுக்கிறது, நம்ம எது செய்தும், நம்மளுக்கு உடம்பு சரியில்லா காட்டியும் எதுனா இல்லா காட்டி கூட காட் இஸ் கிவிங் அஸ் ஸ்ட்ரென்த் நாட். கடவுள் இப்போ கூட நான் சிக்காயிருந்தேன். எனக்கு தெரியல நான் இன்னைக்கு பேசுவேனா இல்லையா, பிகாஸ் ஸ்டில் ஐம் வீக். பட் காட் மேட் மீ டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இஸ் இட்? ஆமென். ஸோ அது. So we need to have a holy life and a purposeful life to meet God. So next, prayer and connection. Are we connected to God? கடவுள்கிட்ட நம்ம கனெக்ஷன் ஆக்குறோமா? டெய்லி தினந்தோறும் நம்ம கடவுளை நோக்கி பார்க்குறோமா? காலையில் ஏஞ்சிருந்து நம்ம கடவுளை நோக்கி பார்க்குறோமா? ப்ரேயர் பண்ணுறோமா? எதற்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க? ஃபார் வாட் ரீசன் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க? எந்த காரணத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க?
நம்மளுக்காக we can pray because God knows what's going in our life. Are we praying for the countries? Are we praying for the other things? Are we praying? நமக்கு மட்டும் இல்லாமல் அக்த மான்சனுக்காக கூட நம்ம ப்ரேயர் பண்ணோம். அப்போ தான் கடவுள் நம்ம ப்ரேயர் கேட்குவார். நமக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கினாக்கா பத்தாது, நம்ம ரட்சிப்புக்கு எடுத்துக்கினாக்கா பத்தாது, நம்ம சால்வேஷன் எடுத்துக்கினாக்கா நம்ம பத்தாது. பிகாஸ் பீப்புள் அக்தக்காரன் கூட சால்வேஷன் வரணும், கடவுள்கிட்ட வரணும், கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் கடவுள் ஒருத்தர் தான் நிஜமான தேவன், ஆம்பா இல்லையா? அவர் கிருபைனால நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? வி நீட் டு ப்ரேயர் அண்ட் கனெக்ட் வித் காட். நம்ம கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம முன்னங்கால் போய் ஜெபிச்சா கூட இல்லை, அந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு எப்படின்னாக்கா தோணும். யூ ஹாவ் டு ஃபீல் த ஸ்பிரிட் தட் யூ கனெக்டட் வித் காட். அந்த மாதிரி ஜெபிச்சாக்கா வி வில் கெட் இன் டு அ சால்வேஷன். ஓகே, ஒரு அனாயிண்டிங் நமக்குள்ளே இருக்கும். எப்போவுமே இருந்தாக்கா we will live a spiritual life. So we can connect to God. So when God is coming, எப்போ நான் கடவுள் சமைக்குதோ அப்போ நம்ம எடுக்கப்படுவோம். வில் டேக் வித் காட். காட் நம்மளுக்கு கூட எடுத்துன்னு போவார் இல்லையா? நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருந்துக்கின்னு, ஃபேத்தாக இருந்துக்கின்னு, ப்ரேயர் பண்ணிக்கின்னு, கடவுளுக்கு ஒரு கனெக்டாக இருந்தாக்கா ஸோ நம்ம கடவுளை பார்க்க முடியும். இன்னொன்று ஷேரிங் தி மெசேஜ். நம்ம எத்தனை பேருக்கு நம்ம ஒருத்தருக்கு நம்ம மெசேஜ் ஷேர் பண்ணுறோம்? வாட் டு வி ஷேரிங் தி வேர்ட் காஸ்பல் டு பீப்புள்ஸ்? ஸோ இப்போ எப்படின்னாக்கா, இப்போ நம்ம எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா, ஆர் லெட் இட் நாட் பி அ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம சின்ன மீட்டிங் வச்சுக்கோங்க. எதுனா ஒன்று வீட்டில் அக்த மனுஷனுங்க வருவார், பேசுவார், உங்கள்கிட்ட பழகுவார். ஸோ ஆர் வி ஷேரிங் வேர்ட் ஆஃப் காட் டு தெம்? நம்ம என்ன பேசுவோம்? நம்ம ஊர் கதைங்க பேசுவோம். அதுக்கு நமக்கு டைம் இருக்குதுல்ல பேசுகிறதுக்கு. கண்டி நம்ம கடவுள் வசதி ஷேர் பண்ணதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குதா? ஸோ வென் பர்சன் இஸ் இன் டீட், ஒரு பர்சனுக்கு கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிற்கும். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னால தான் நம்மக்கிட்ட வருவார்ல, இல்லைக்காட்டி என்னத்துக்கு வருவார்? சும்மா தான் வரமாட்டாங்களே. ஸோ அந்த டைமில் நம்ம கடவுள் பற்றி எதுனா சொல்கிறோமா? இப்படி கடவுள், நம்ம கடவுள் இப்படி, நம்ம கடவுள் ஒரு மிராக்கிள், நீங்கள் வந்தால நீங்கள் ப்ரேயர் பண்ணவங்களுக்கு அற்புதக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம காஸ்பலில் ஷேர் பண்ணுறோமா? இல்லை. வந்தாக்கா அதோ நீங்கள் டிவியை பார்த்துக்கின், அதோ நீங்கள் சீரியலுங்க பார்த்துக்கின், காசிப் வச்சுக்கின், அதே தான் இருக்குவீங்களே. ஸோ இதெல்லாம் வச்சுக்கின் டு வி மீட் ஆ காட்? நமக்கு சால்வேஷன் வருவோமா இதெல்லாம் வச்சுக்கினாக்கா? இல்லை. எப்போனா எந்த பர்சன்னா உங்களுக்கு கிடைக்கல, லெட் இட் பி உங்கள் ஃப்ரெண்டுனாக்கட்டும், யாருனாக்கட்டும். ஸோ யூ நீட் டு ஷேர் தி வேர்ட் ஆஃப் காட் டு தி பீப்புள். ஓகேவா? நீங்கள் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறும், ஆம்பா இல்லையா? ஸோ நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் என்னென்னா பார்த்தோன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வி சீன் ரிப்பென்டன்ஸ் அண்ட் கன்ஃபெஷன், அதற்கப்போ ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், அதற்கப்போ லிவிங் அ ஹோலி அண்ட் அ பர்ஸ்ஃபுல் லைஃப், அதற்கப்போ ப்ரேயர் அண்ட் கனெக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருந்து ஷேரிங் தி மெசேஜ். ஸோ அதே போல் நம்ம இங்கே 7 பாயிண்ட்ஸ் பார்த்தாலோ, இந்த 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்துச்சுனாக்கா we are ready to meet the God. ஸோ லைக் டேனியல் 6:10 பார்த்தோன்னாக்கா, டேனியல் எத்தனை வருஷம் ஜெபிச்சார் கடவுள்கிட்ட? ஸோ நம்ம 3 times ஜெபிக்கிறோமா? காலையில் ஏஞ்சி தேவனை நோக்கி பார்க்குறோமா? தேவனை வசனத்தை நம்ம நோக்கி பார்க்குறோமா? ஆர் வி டூயிங் இட்? ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தாலோ, ஃபர்ஸ்ட் திங் நம்ம 3 வேளை கடவுள்கிட்ட ஜெபிக்கணும். ஓகேவா? நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, மார்க் 1:35 கூட கடவுள் விடக்காலோ ஏஞ்சி ஜெபிச்சார், ஆம்பா இல்லையா? அதே போல் நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லை. ஸோ வி நீட் டு ப்ரேயர் 3 times a day as a Daniel. The second point வந்து, Daniel was knelt down in prayer. முழங்கால் இருந்து டேனியல் ஜெபிச்சார். லூக் 22:42 பார்த்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம லூக் 22:42 பார்த்துக்கிறப்ப ஜீசஸ் கூட முழங்காலிட்டு தான் ஜெபிச்சார். நம்ம முழங்காலிட்டு ஜெபிக்கிறோமோ அப்போது நம்ம ப்ரேயர் என்ன படுமா? கேட்கப்படும். எப்போனாக்கிட்டோம் முழங்காலிட்டு எப்போவுமே ஜெபிக்கணும். அதே மாதிரி ஆக்ட்ஸ் 9:40 கூட 20:30 கூட பால் பீட்டர் கூட முழங்காலிட்டு தான் ஜெபிச்சார்.
ஸோ நம்ம கூட எப்படி இருக்கணும் 3 times டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும், கடவுளை நோக்கி பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், முழங்காலிட்டு ஜெபிக்கணும். தேர்ட் வந்து டேனியல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட ப்ரேயர் பண்ணார், ஆம்பா இல்லையா? ஸோ நம்ம கூட நம்மளுக்கு மட்டும் இல்லாத மக்கத்துக்காரங்களுக்கு கூட நம்ம ஜெபிக்கணும், ஓகேவா? அதே நம்ம பார்த்தா டேனியல் 2:17-18 கூட எழுதிட்டுக்குது that we need to pray to the friends also as Daniel prayed. ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னாக்கா டேனியல் வந்து கிவ் அப் பண்ணல. டேனியலுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு லைஃப்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னாக்கா இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடவுளை தோசிக்குவோம் இல்லை, ஏசப்பா என்னாத்துக்கு இது பண்ணீங்கோ, என்னாத்துக்கு எனக்கு டைமில் இது பண்ணல, எனக்கு ஏன் டைமுக்கு ஜாப் கொடுக்கல, எனக்கு ஏன் இது பண்ணல அது பண்ணல, நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் கொஷின் பண்ணிட்டு தான் இருக்குவோம், ஆம்பா இல்லையா? பட் நம்ம கிவ் அப் பண்ணிக்கிறோம் வாசி. டிட் வி கிவ் அப்? லாட்ஸ் ஆஃப் டைம் நம்ம கிவ் அப் பண்ணிக்கிறோம். பட் டேனியல் கிவ் அப் பண்ணாரா? கடவுள் கூட எத்தனோ சின்னங்கள் வந்துச்சு, ஆம்பா இல்லையா? அவங்களுக்கு க்ரூஸில் அடிக்கப்பட்டப்போ எத்தனோ பேர் இது பண்ணாங்க. பட் டிட் காட் கிவ் அப்? இல்லை. எப்போ நம்ம என்னத்துக்கு நம்ம கிவ் அப் பண்ணோம்? வி ஆல் ஹாவ் த ஸ்ட்ரென்த் இல்லை, கடவுள் நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுத்தார், நம்ம வீக் பண்ணல கடவுள் எப்போவுமே. பட் வி மேக் அ மைண்ட் என்னான்னாக்கா நம்ம வீக் பண்ணிக்குவோம் நம்ம செல்ஃபை. என்னால் முடியாது, என்னாவது கடவுள் எனக்கு இத்தின் சோதனை கொடுக்குறாரு, என்னாவது கடவுள் என்னை அடி பண்ணுறாருன்னு தோசிந்தாய்க்குவோம் நம்ம கடவுளை. பட் இட் காட் ரிட்டர்ன் நம்மளுக்கு எதுனா பண்ணாங்களா? பேட் பண்ணாங்களா? எதுனா பண்ணாங்களா? நம்மளை ஒன்றும் பண்ணல. பிகாஸ் காட் லவ்ஸ் அஸ் ஸோ மச். நாட் ஈவன் our parents give that much love, then God gives us. Isn't it? கடவுள் நேசிக்கிற மாதிரி யாரும் நேசிக்க மாட்டார் உங்களை. ஈவன் நம்ம அம்மா அப்பா இருக்கட்டும், நம்ம தங்காச்சிக்கிட்டும், நம்ம மக்கள் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், யாருனாக்கட்டும், no one will love you as God do பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம அது கூட பார்த்தோம். Luke 18:1 கூட பார்த்தோம். Daniel has not give up and always prayed to not lose heart. நம்ம ரொம்ப வாசி நினைக்கணும்னாக்கா நம்ம சோர்ந்து போடுவோம். We will make ourselves dull அப்படி பண்ணிக்கி நிற்குவோம். కానీ we should never give up. We need to always pray to God, always be connected to God. ஸோ நம்ம 5th point பார்க்குறப்போ Daniel was seeking in prayer with fasting. நம்ம ஃபாஸ்டிங் இதை ஜெபிக்கிறோமா? ஆர் வி கீப்பிங் ஃபாஸ்டிங்? நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோமா? ஃபாஸ்டிங் இது ஜெபிக்கிறோமா? ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இது ஜெபிச்சா கூட கடவுள் நம்ம ப்ரேயரை கேட்குவார். அதே நம்ம பார்த்தோம்னாக்கா Daniel 9:2-3 பார்க்கும்போது Daniel was seeking in prayer with ஃபாஸ்டிங் இந்த ப்ரேயர் பண்ணாக்கா நம்ம ப்ரேயர் கேட்கப்படும். அதுக்கான பதில் கடவுள் கம்பல்சரி கொடுக்குவார். பட் அதுக்கான ஒரு டைம் இருக்குது, ஒரு சர்டன் டே இருக்குது. நம்ம ப்ரேயர் பண்ணுந்தோம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ we need to wait, we need to seek unto God for the correct time, for the correct day. ஸோ God கம்பல்சரி நிறைவேற்றுவார். அதை பார்த்து 6 points பார்த்தீங்கன்னாக்கா Daniel was understood the script to the word of God. Daniel இந்த ஸ்கிரிப்சரை அர்த்தம் பண்ணிக்கினார், ஓகேவா? நம்ம கூட அர்த்தம் பண்ணி நடக்கணும் அதே போல். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வாஸ் Daniel was prayer until receive the answer. ஆன்சர் வர வரைக்கும் Daniel ப்ரேயர் செஞ்சுன்னு தான் இருந்தார். அவங்க மத்தியத்தில் எப்போவுமே ப்ரேயரை லிவ் பண்ணல. நம்ம கூட கிவ் அப் பண்ணாத டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணோம். எப்போவுமே கிவ் அப் பண்ணக்கூடாது. இட் மே டேக் டைம், இட் டேஸ் கூட போகலாம், மந்த்ஸ் கூட போகலாம். பட் கச்சிதமாக நம்மளுக்கு கடவுள் அன்ட்டு ஒரு பிளெஸ்ஸிங்னு வச்சுக்கிறாரு, அதுக்கான ஒரு டேன்னு வச்சுக்கிறாரு, அதுக்கு ஒரு டைம்னு வச்சுக்கிறாரு. அது பிரகாரம் கடவுள் கம்பல்சரி நம்மளுக்கு செய்வார். அதுக்காக நம்ம என்ன பண்ணுமா? வெயிட் பண்ணும், பேஷண்ட் ஆக்கணும், நம்ம கடவுள் கூட கனெக்ட் ஆக்கணும், ப்ரேயர் பண்ணும். எப்போவுமே ப்ரேயர் விடக்கூடாது, எப்போவுமே பைபிள் படிக்கிறது விடக்கூடாது. அசலுக்கு நம்ம அத்தின் ஸ்ட்ராங்காக கனெக்டடாக காட் கூட இருந்தாக்கா நம்ம ப்ரேயரை ஆன்சர் கடவுள் கம்பல்சரி கொடுக்குவார். அதுவும் நம்ம Daniel 9:20-23 பார்த்தாக்கா அதில் எழுதப்படுக்குது. Daniel was prayer until he received the answer. ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் Daniel என்ன செஞ்சார்? ப்ரேயர் செஞ்சார்.
அதே போல் நம்ம பார்த்தோம்னாக்கா டேனியல் வாஸ் நாட் டிஃபைல் ஹிம்செல்ஃப். டேனியல் அவனவனு இது பண்ணிக்கல ಇಲ್ಲ. డానియల్ ఎప్పుడైనా ఇది అనుకున్నాను, అరే ఏనాదికి కడువులు ఎనికి ఎప్పుడైనా డౌట్ఫుల్ అయిందారా డానియల్? நம்ம டவுட்ஃபுல்லாக இருக்குவோம்ல, நம்ம ப்ரேயர் பண்ணாக்கா அரே கடவுள் நம்ம ப்ரேயர் கேட்டாங்களா இல்லையா, அதுக்கான பதில் வருமா இல்லையா அன்ட்டு நம்ம யோசிக்குவோம்ல. நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம திங்க் பண்ணிட்டா ஓவர் திங்க் அப் பண்ணிப்போம். அரே நம்ம ப்ரேயர் பண்ணோமே இப்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா, கடவுள் நம்ம ப்ரேயரை கேட்டாரா எனக்கா இல்லை என் ப்ரேயர் கேட்க மாட்டார், எனக்கு பதில் கொடுக்க மாட்டார் அண்ட் நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கி இது பண்ணி நிற்கோ. பட் டானியல் அப்படி இல்லாதிருந்தார். He didn't doubt himself. அவர் கடவுள் மேலே நம்பிக்கைத்தோடு இருந்தார் కాబట్టి கடவுள் என்ன செஞ்சார், பதில் கொடுத்தார், ஆசீர்வதிச்சார், லயன்லேருந்து விடுதலாக்குனார். ஆம்பா இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம டெய்லி 3 times ஜெபிக்கணும். என்ன செய்யணும், முழுங்காலிருந்து ஜெபிக்கணும். இன்னும் என்னது, ஃபாஸ்டிங் இருந்து பண்ணணும். இன்னும் கிவ் அப் பண்ணிக்கிறோம். இன்னும் இன்னும் ஸோ இதெல்லாம் இருந்தாக்கா we are ready to meet our God. அதாங்களா நம்ம எப்போவுமே க்ளீனாக்குறோம், எந்த பாவங்கள் செய்யாமல். நம்ம கூட நம்ம எப்படின்னாக்கா வி கன்ஃபஸ் இல்லை, இப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் பாவம் செஞ்சோம். ஸோ வாட் வில் டூ டு காட், நம்ம கன்ஃபஸ் பண்ணுவோம்ல, ஏசப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு செஞ்சேன், எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னியும்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி இந்த 7 points நமக்குள்ளே இருந்தாலும், நமக்குள்ளே இந்த பாயிண்ட்ஸ்க்கோ வச்சுக்கி நம்ம நடந்தாலும் we are ready to meet our God. ஆம்பா இல்லையா? ஸோ ఇది இந்த మెసేజ్. థ్యాంక్ యూ సో మచ్. ఆమెన్. ఇప్పుడు రెండవ దేవుని సందేశాన్ని అందించడానికి సహోదరుడు శామ్యూల్ అగస్టిన్ గారిని చప్పట్లతో ఆహ్వానిస్తాం. பிரைஸ் லார்ட். மெசேஜ் நல்லா இருந்துச்சா? ரொம்ப போராக போச்சோ? ஓகே, பிரைஸ் லார்ட். ஓகே, ஆல்ரெடி ஒரு மெசேஜ் முடிஞ்சு, இன்னொரு மெசேஜ் குறித்து போர் அடிக்கல, ஜஸ்ட் ஷார்ட். ஓகே, ஒரு 3 points வாசிக்கலாமா? யோவான் சாப்டர் ஜான் 5th chapter verse from 1 to 9. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-9. ஆமென். எத்தனை பேர்த்துக்கு இந்த இன்சிடென்ட் தெரியும், இந்த ஸ்டோரி? மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு பெதஸ்தா குளம் இருக்குது. அங்கே வந்து எல்லா இந்த சர்ச்சுக்கு வெளியே இல்லை கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் இந்த சப்பானிங்க, குருடர்கள், முடவர்கள், முடியாதவங்க அவங்க அங்கேயே இருப்பாங்க. அவங்க பெட்டு எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். அவங்க சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். அவங்களால இருந்துச்சு எங்கேயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ இப்போ பைபிளை வாசிக்கிறோம், அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான், அவனால் முடியாமல் இருக்குது, அவனுக்கு வியாதியஸ்தராக இருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப வருஷமாக, எத்தனை வருஷம்னா 38 years அவனுக்கு வந்து சிக்காக இருக்கான். அவனுக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாது,
யாரும் வந்து குணப்படுத்துறதுக்கும் முடியாது. அப்போது என்னென்னா அந்த பெதஸ்தா குளத்தில் வந்து தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவாங்க. அப்போ கலக்கும்போது யார் ஃபஸ்ட்டு போய் அந்த குளத்தில் உள்ளே இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாயிரும். அதுதான் அங்கே இருக்க அந்த அவங்களோட பிலீஃப். அதே மாதிரி தான் இத்தனை வருஷமும் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 38 இயர்ஸாக வெயிட் பண்ணுறான். அவனால் அந்த குளத்துக்கு தேவதூதன் வந்து கலக்கும்போது குளத்துக்கு போகவும் முடியல, யாரும் கூட்டிகிட்டு போகிறக்கோ ஆள் இல்லை. அப்போ அந்த வழியாக ஏசப்பா வர்றாரு. ஏசப்பா வரும்போது அவனுக்கு ஏசப்பா யாருன்னே தெரியாது. ஏசப்பானால அவனுக்கு சுகம் கொடுக்க முடியுமா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, சுகமாக விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒன்றும் ஆமான்னு சொல்லியிருப்போம், இல்லைனா இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன சொன்னான், ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக, இல்லை என்னை யாரும் குளத்தில் கூப்பிட்டு போகிற ஆளுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். 38 இயர்ஸாக அவன் வெயிட் பண்ணுறான். ஆனால் ஏசப்பா வந்து அவன் வெயிட் பண்ணதை தான் பார்த்துருக்காரு. அவனால் முடியும், ஏசப்பா வந்து அவன் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கான் அப்படின்றத தான் பார்த்துருக்காரு. இப்போ இன்னைக்கு